வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 3 சனிக்கிழமை ஆகஸ்ட் 16, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் நம்பிக்கை செய்தியின் செய்தி வாசிப்பாளர், பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என பன்முகத்திறன் கொண்ட சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி அரிஸ்வேதா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நல்லூர் வட்டம் பாலுவையா நாமக்கல்லில் இன்று ஆகஸ்ட் 16, 2025 சனிக்கிழமை இன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாணிக்க மாணவர் சந்திப்பு நடைபெற்றது. 9 மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாலுவையாவுடன் மாணிக்க மாணவர்களுக்கான 5 பண்புகள் பற்றி மாணவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நாமக்கல்லில் மகளிர் சந்திப்பு. நாமக்கல் திருச்சி வனத்துறையில் காவலராக பணியாற்றும் திலகவதி அவர்கள் இல்லத்தில் மகளிர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி மற்றும் நல்லூர் வட்டம் பாலுவையா கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் நேரடி வார கூடுதல் பற்றியும் தொழில் முனைவோர் துறை பற்றியும் பேசப்பட்டது. இந்த சந்திப்பிற்கு சுகவாசி ஏற்பாடு செய்திருந்தார். ராசிபுரத்தில் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களுடன் சந்திப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ரோட்டரி மகளிர் பதிவு தலைவரும் வழக்கறிஞருமான சிவலீலா ஜோதி அவர்களை நல்லூர் வட்டம் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி சந்தித்து நல்லூர் வட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டம் பாலுவையா உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராம சபையில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு கிராம சபைகளில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி கிராம சபையில் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை வாசிக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர், செயல் அலுவலர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கிராம சபையில் வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு வே சிவகுமார் கலந்து கொண்டார். சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி வேப்பங்குளம் கிராம சபையில் கலந்து கொண்டார். நாமக்கல் குமாரபாளையம் கிராம சபையில் நல்லூர் வட்டம் நடத்திய வேட்பாளர் முகாமில் கலந்து கொண்ட 10 நபர்கள் தங்கள் துறையின் அரசின் வளர்ச்சி திட்டங்களை கிராம மக்களுக்கு தெரிவித்தனர். அரசமைப்பு சாசனம் அனைவரும் சேர்ந்து இறுதியில் படித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் கே நடுகல்லி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 8 பொறுப்பாளர்களுடன் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். நடுவக்குறிச்சி கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் குடிநீர் அதிக நேரம் விநியோகம் செய்ய ஊராட்சி மன்றத்துக்கு தெரியப்படுத்தியதும் உடனடியாக அதன்படி செயல்படுத்தவும் வருகை தந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உறுதியளித்தனர் என நாராயணகுமார் தெரிவித்தார். கம்மியாக கொடுக்க முடியும், இஷ்டம் போல லைனை கொடுத்து வச்சுட்டு தண்ணி இப்போ இவர் சொல்ற மாதிரி அந்த 10,000 லிட்டர் நிறையல ஒரு தெருக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அது வந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு தெருக்கு அடைச்சு கொடுக்க சொல்லுங்க. அது சரியா வந்துடும். தருமபுரி மாவட்டம் தென்கேசன் நவலை பஞ்சாயத்து மொரப்பூர் ஒன்றியம் கிராம சபையில் கலந்து கொண்டார். தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூர் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு மூலம் கிராம நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டது என கிராம கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. தஞ்சை முனிசிபல் காலனியில் சுதந்திர தின விழா. தஞ்சாவூர் முனிசிபல் காலனி சுதந்திர தின விழாவில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள், பள்ளி மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள், குடியிருப்பு வாசிகள் என 60 பேர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை வாசிக்கப்பட்டது. குடியிருப்பு வாசிகள் சார்பில் 5 நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் 9 பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மற்றும் நகராட்சி பள்ளி விளையாட்டு குழுவில் உள்ள 50 மாணவர்களுக்கு விளையாட்டு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் திரு சோமசுந்தரம், திரு உமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டதாக திரு சிவசண்முகம் தெரிவித்தார். சென்னை அசோக் நகர் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் விருது பெற்ற அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நல்லூர் வட்டத்தின் நூலகத்துறை பொறுப்பாளரும் லட்சிய ஆசிரியருமான திருமதி காஞ்சனா அவர்கள் பள்ளியின் 79வது தின சுதந்திர தின விழாவில் அரசமைப்பு சாசன முகப்புரையை வாசித்தார். நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய அன்று
இந்த அரசமைப்பினை ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இதை உளமாற ஏற்றுக்கொள்கிறோம். அருமலைக்கோட்டை குக்கிராமத்தில் முதல் முறையாக அரசமைப்பு சாசன விழிப்புணர்வு. தஞ்சை மாவட்டம் அருமலைக்கோட்டை நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளர் திரு தங்கராசு அவர்கள் தமது ஊர் அரசு நடுநிலைப் பள்ளியின் சுதந்திர தின கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரசமைப்பு சாசன முகப்புரையை வழங்கி பின்னர் மாணவர்களுக்கு முகப்புரையை வாசித்ததோடு அதற்கான விளக்கங்களையும் அளித்தார் என்று தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவசண்முகம் தெரிவித்தார். இந்த காணொளிக்கு விளக்கம் தேவையில்லை. இந்திய குடியரசுத் தலைவரின் கம்பீரம், மன உறுதி ஆகியவற்றிற்கு தலை வணங்குகிறோம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.